கிரீட்டிங்ஸ். இந்த ஒரு விஷயம் இருந்தால் நம்மளோட ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டியை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்ம நினச்ச டிசிஷன்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். என்ன அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு ஹண்டர் வேட்டையாட போயிட்டுருக்கான். அந்த ஹண்டரை அங்கே இருக்க ஒரு சின்ன ஃபாக்ஸ் பார்த்துருது. பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுது. ஐயோ, இவன் நம்மளை அடித்து சாப்பிட்ருவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் யோசிக்குது டக்குன்ட்டு, இந்த ஹண்டரை நம்ம ட்ரிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹண்டர் பக்கத்தில் வர சொல்லுது, இந்த பாரு, என்னை நீ கொன்றாத, என் கூட வா, உனக்கு நிறையா புதையில் இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹண்டரை இந்த ஃபாக்ஸ் கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த ஃபாக்ஸுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இவன் நம்மளை கொண்டா என்ன பண்ணுன்ட்டு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் போனப்புறம் ஒரு பெரிய புஷ் இருக்குது, அதாவது ஒரு புல்வெளி போல். அந்த இடத்துல உள்ளே குதித்து அந்த ஃபாக்ஸ் தப்பிச்சு ஓடி போயிடுது. அப்போ தான் அந்த ஹண்டருக்கு தெரியுது, நம்ம ட்ரிக் பண்ணியிருப்படுறோம் அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். நம்ம நிறையா ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டியில் இருக்கப்போ நம்மளால் எந்த ஒரு டிசிஷனையும் ரொம்ப கிளியராக எடுக்க முடியாது. பட் அதுவே நம்ம கொஞ்சம் காமாக யோசிச்சோன்னா நம்மளால் எந்த ஒரு டிசிஷனையும் அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டியை ஓவர் கம் பண்ணி எடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.